இங்கே பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. எப்படி ரெடி பண்ணுற வாங்க பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி காலையில் சாம்பார் செய்ய போகிறேங்க. இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறேங்க. நம்ம செடி கத்திரிக்காய்ங்க. இது நம்ம செடி முருங்கைக்காய், நம்ம மரம் முருங்கைக்காய்ங்க. அப்புறம் புளி ஊற வச்சு பாருங்கள், புளி பருப்பு எடுத்துட்டேங்க. 2 தக்காளி உருளைக்கிழங்கு ஒன்று தாங்க வெட்டினேங்க. வீட்டில் உருளைக்கிழங்கு யாருமே சரியாக சாப்பிட மாட்டாங்க. முள்ளங்கி 1 வெட்டினேன். 2 தக்காளி இருக்குங்க. கருவேப்பிலை தழை, அப்புறம் மிளகா. இப்போ நான் ரெடி பண்ணி போகிறேங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி சாம்பார் செய்கிறேங்க. இங்கே பாருங்கள், பருப்பு கழுவி எடுத்துட்டுங்க. முள்ளங்கி அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி அதில் போட்டுக்கலாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. வச்சாச்சு. அந்த பருப்பு டக்குன்னு வேகாது, அதனால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் பாருங்கள், நான் சோறு ஆக்குறேங்க. ரேஷன் அரிசி சோறு. ரேஷன் அரிசி சாம்பாரும் செம்மையாக இருக்குங்க. அதனால ரேஷன் அரிசி சோறு ஆக்குங்க. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் வெட்டாச்சு. கருவேப்பிலை தழை, மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அது போட்டால் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வெட்டிட்டேங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் லாஸ்ட்டாக வெட்டல, இல்லைன்னா கருப்பாயிருங்க. அதனால தாங்க கொஞ்சம் லாஸ்ட்டாக வெட்டிக்கலாம் கத்திரிக்காய். சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. சோறு போய் நான் வடியணும். சோறு ரெடி, ரேஷன் அரிசி சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. காக்காய் கொஞ்சம் சோறு போடுறேன். காக்காய்க்கு சோறு, சாப்பாடு காக்காய்க்கு. கத்திரிக்காய் கட் பண்ணி ஆயிடுச்சு. வடை சட்டி வச்சுக்கலாங்க. கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வரையும் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், கல்லுப்பு, தண்ணி கொஞ்சம் மூடி வச்சிருக்கேன். இது பாருங்க, முள்ளங்கிலாம் இப்படி எடுத்துக்கோங்க. முள்ளங்கி உருளைக்கிழங்குலாம் எடுத்துட்டு அப்புறம் பருப்பு கடையலாம். பருப்பு நல்லா வெந்துச்சு. பருப்பு பாருங்கள், சூப்பர் கடைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துருச்சு. என்கிட்ட சாம்பார் மசாலா இல்லை, நான் அதனால் குழம்பு மசாலா தூள் போடுறேங்க.
புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க.